அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பயிரை வச்சு நல்லா ஸ்பான்ச்சியான பன் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 கப் ரவை எடுத்துக்கலாம், 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். இப்போது ரவாவில் தயிரை ஊற்றி அது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ஏன்னா நம்ம டைரெக்டாக சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் ரவா கரப்பாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் ஊற வைக்கிறோம். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே ஸ்பான்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பயிரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ 3 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் போட்டு இதை மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மாவை பச்சை வாசனை இல்லாமல் லைட்டாக தாளித்து எடுத்துக்கிட்டுடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூட தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிக்காமல் பச்சையாக ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதுமாரி தாளித்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம தாளித்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஜீரகத்தையும் வெங்காயத்தையும் டைரெக்டாகவே அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக இந்த மாவில் கலந்து எடுக்க போகிறோம். இதை மாதிரி நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா மாவில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போது மாவு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, தோசை ஒட்டாமல் வரதுக்கு மட்டும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க. நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கோங்க. இதை அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் இதை மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு உள்ளாரெல்லாம் மாவாக இருக்கும். இப்போது 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க, சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். பயிரை மட்டும் நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தா போதும். நம்ம ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு எல்லா தோசையும் இதை மாதிரி எவ்வளோ அழகாக சுட்டு எடுக்க வருது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
இதை மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.